வந்து 2026ல இன்னுமே இந்த கோடிங் கத்துக்கிறது அப்படிங்கிறது வர்த்தா இருக்குமா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு டவுட்டா இருக்கு. ஒரு வெப்சைட் எனக்கு வேணும் தம்பி. ஓகே சார். அந்த வெப்சைட் வந்து கோடிங் மூலமா தானே தயாரிக்க முடியும். சரி, என்னதான் வந்து சாட் ஜிபிடியோ இல்ல ஏஐ டூல ஜென்ரேட் பண்ணாலுமே வந்து அதை வந்து சரியா இருக்கா இல்லையா அப்படின்னு இவாலுவேட் பண்ற இடத்துல ஒருத்தர் இருப்போம். ஐடியோட டெக்னாலஜி வந்து $1 trillion 2030க்குள்ள. ஓகே சரிங்களா? ஓகே, இதான் எஸ்டிமேட்டுங்க. இந்த வாரெல்லாம் இருக்கு, அதெல்லாம் இருந்தாலுமே சரியான growth வந்துகிட்டு இருக்குங்க. சரி சார், அப்போ கோடிங் தான் நான் வந்து கோடிங் தான் கத்துக்க போறேன்னு டிசைட் பண்ணிட்டாங்க. ஒரு பிகினரா இருக்கும்போது எந்த கோடிங் லாங்குவேஜ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? பைத்தான். ஏன்னா பைத்தானை வச்சு நீ வெப் டிசைன் பண்ணலாம், டேட்டா அனாலிட்டிக்ஸ் பண்ணலாங்க, டேட்டா சயின்ஸ் பண்ணலாங்க, ஆட்டோமேஷன் பண்ணலாம், சைபர் செக்யூரிட்டி பண்ணலாம். அப்படின்றனால வந்து ஆல்மோஸ்ட் growth பாத்தீங்கன்னா 60 to 65% எக்ஸ்பெக்டேஷனே இருக்குங்க. கோடிங் கத்துக்க ஆரம்பிக்கிறவங்க அதை முடிக்கிறதுக்கு முன்னாடியே டிராப் பண்றாங்கன்னா அவங்க பண்ண மிஸ்டேக்ஸ் என்னவா இருக்கும் சார்? இப்போ 2026 ஏப்ரல் வந்துருச்சு. எல்லாருமே காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வர போறீங்க. இப்போ நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அதாவது நான் ஐடிக்குள்ள போகணும், எனக்கு கோடிங் கத்துக்கணுமா வேணாமா அப்படிங்கிற டவுட்ஸ் எல்லாம் இருக்கும். நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரியா இருந்தாலே இந்த டவுட் வரும். ஆனா கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரியே இல்லாம நிறைய பேருக்கு ஐடிக்குள்ள என்டர் ஆகணும் அப்படிங்கிற ஐடியா இருக்கும்போது கோடிங் கத்துக்கணுமான்ற டவுட் நிறையவே இருக்கும். அப்போ இது ரிலேட்டடான நிறைய கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஒவ்வொரு கொஸ்டினா சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் அன்பு தம்பி தங்கைகளுக்கு வணக்கங்க. இது ரைட்டான டைமுங்க. ஏன்னா எல்லாருமே வந்து சாட் ஜிபிடி கோட்லாம் ஜென்ரேட் பண்ணிதான் நான் படிக்கணுமா வேணாமா, எனக்கு அந்த நாலேஜ் இருக்கணுமா இல்லையான்னு நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கு. இது சூப்பரான டாபிக் தம்பி. நான் அந்த டாபிக் பார்த்தா ரொம்ப ஷாக் ஆனங்க. கண்டிப்பா உங்களோட கேள்விகளுக்கு பதில் சொல்ல நான் தயாரா இருக்கேன். இன்னைக்கு பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தலாமா? சார் தம்பியோட பேர் வந்து குருங்க. 2012ங்க பிடெக் ஐடிங்க, அருணா இன்ஜினியரிங் காலேஜுங்க, திருவண்ணாமலையும் சேர்ந்தவருங்க. ஸோ அவர் வந்து சிஸ்டம் இன்ஜினியராக இருந்திருக்காருங்க. நேர்மையாக வேலைக்கு போயிருக்காருங்க. ஓகேவா? 5 பைசா செலவு இல்லாமல் நேர்மையாக வேலைக்கு போயிருக்காருங்க. ஸோ 2012ங்க கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே கெரியர் கேப்புங்க. ஏதோ ஒரு ஃபீல்டில் நான் ஐடியில் வேலை செஞ்சு வரேங்க. எப்படிங்க போக முடியும்? நேர்மையாக, தன்னம்பிக்கைங்க, விடாமுயற்சிங்க அண்ட் சரியான கைடன்ஸ் இருந்தால் எல்லாராலையும் போக முடியும். அவருடைய ஸ்பீச் நம்ம கேட்கலாம். பிடெக் ஐடி படிச்சிருக்கேன். 2012 பாஸ் அவுட்டுக்கு அப்புறம் எந்த ஒரு ஜாபுக்கும் என்னால் போக முடியல. அதுக்கப்புறம் எனக்கு வேற வழி இல்லை, ஃபேமிலி சுச்சுவேஷனால நான் வந்து சிஸ்டம் சர்வீஸ் இன்ஜினியராக ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக நம்ம ஐடி படிச்சிருக்கோம், நம்ம ஐடி ஜாபுக்கு போக முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தேன். ஃபைனலாக நான் சாரை மீட் பண்ணேன். எனக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் சாஃப்ட்வேர் டெவலப்பராக எனக்கு ஜாப் கிடைச்சிருக்கு. இப்போ எல்லாருக்குமே இருக்க பயத்துல இருந்தே ஆரம்பிச்சிடலாம் சார். இப்போ வந்து 2026ல இன்னுமே இந்த கோடிங் கத்துக்கிறது அப்படிங்கிறது வர்த்தா இருக்குமா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு டவுட்டா இருக்கு. எக்ஸாக்ட்லி. சரி, இங்க பாருங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், நாம வந்து ஒரு வெப்சைட் எனக்கு வேணும் தம்பி. ஓகே சார். அந்த வெப்சைட் வந்து கோடிங் மூலமா தானே தயாரிக்க முடியும். சரி, என்னதான் வந்து சாட் ஜிபிடியோ இல்ல ஏஐ டூல ஜென்ரேட் பண்ணாலுமே வந்து அதை வந்து சரியா இருக்கா இல்லையா அப்படின்னு இவாலுவேட் பண்ற இடத்துல ஒருத்தர் இருப்போம். ஓகே, புரியுதுங்களா? ஓகேவா? சோ அந்த ஸ்ட்ரென்த்ன்றது வந்து எல்லாருக்குமே தேவைங்க. ஓகே. அதனால கோடிங்ல கண்டிப்பா ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க இந்த மார்க்கெட்ல சூப்பரா ப்ரொஃபைல பில்ட் பண்ணிட்டு போயிடலாம். எல்லாருமே வந்து கோடிங் விட்டு ஓடும் போது நீ மட்டும் நின்று அந்த கோடிங் லேர்ன் பண்ணிக்கோ. ஓகே. டெக் ஜாப் பாத்தீங்கன்னா வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பத்தி பாத்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் 10 to 12% வந்து எவ்ரி இயர் இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் இருக்கு. ஓகே, புரியுதுங்களா? அண்ட் ரெண்டாவது பாத்தீங்கன்னா வந்து மொத்தமா ஓவராலா ஐடியோட டெக்னாலஜி பாத்தீங்கன்னா $1 trillion 2030க்குள்ள. ஓகே. சரிங்களா? ஓகே, இதான் எஸ்டிமேட்டுங்க. இந்த வாரெல்லாம் இருக்கு, அதெல்லாம் இருந்தாலுமே சரியான growth வந்துகிட்டு இருக்குங்க. ஓகே. ஸோ ஐடியில மட்டும்தான் அந்த கோடிங்கிறத தாண்டி இப்போ வந்து ஃபினான்ஸ், ஹெல்த் கேரு, மார்க்கெட்டிங்கு, டேட்டா அனாலிட்டிக்ஸ் எல்லா இடத்துலயுமே இப்போ கோடிங் தேவைப்படுது. அதை கண்டிப்பா வந்து எல்லாமே லேர்ன் பண்றது ரொம்ப நல்லதுங்க தம்பி. ரொம்ப சிம்பிளா நான் சொல்றேன் தம்பி. இப்போ உங்க கிளாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்க கிளாஸ் எடுத்துக்கங்க, 100 பேர் இருக்காங்களா, எத்தனை பேர் கோடிங்குள்ள போகணும்னு ஆசைப்படுறான்னு பாருங்க. எவனுமே போக மாட்டான், எல்லாம் நான் கோடிங்குள்ள போவானுவோம். அப்ப நீ மட்டும் கோடிங் படி. ஏன்னா காம்படிஷன், உன் கிளாஸ்லயே காம்படிஷன்லாம் இந்த ஊர்ல காம்படிஷன் கம்மியா இருக்கு, இந்த தெருவு கம்மியா இருக்கு, இந்த நாட்டுல கம்மியா இருக்கு. அப்போ நீ ஈஸியா வேலைக்கு போயிடலாம். ஓகே. சரி சார், அப்போ கோடிங் தான் நான் வந்து கோடிங் தான் கத்துக்க போறேன்னு டிசைட் பண்ணிட்டாங்க. ஒரு பிகினரா இருக்கும்போது எந்த கோடிங் லாங்குவேஜ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சார்? சோ ஸ்டாட்டிஸ்டிக் படி வந்து 2026ல பாத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து பைத்தான். ஏன்னா பைத்தானை வச்சு நீ வெப் டிசைன் பண்ணலாம், டேட்டா அனாலிட்டிக்ஸ் பண்ணலாங்க, டேட்டா சயின்ஸ் பண்ணலாங்க, ஆட்டோமேஷன் பண்ணலாம், சைபர் செக்யூரிட்டி பண்ணலாம். அப்படின்றனால வந்து ஆல்மோஸ்ட் growth பாத்தீங்கன்னா 60 to 65% எக்ஸ்பெக்டேஷனே இருக்குங்க. ஓகே. சோ ஓப்பனிங்ஸ் எடுத்தீங்கன்னா வந்து 60 to 65 ஓப்பனிங் இந்த பைத்தான் ரிலேட்டடா இருக்குங்க. அதனால வந்து அதை படிக்கிறது நல்லதுங்க. ரெண்டாவது எவர் கிரீனா இருக்கிற ஜாவாவை நம்ம லேர்ன் பண்ணிக்கலாங்க. ஓகே. அடுத்த லெவல்ல .NETக்கும் நல்ல ஸ்கோப் இருக்கு. காம்படிஷன்ல ஆளே கிடையாதுங்க, காம்படிஷனே கிடையாதுங்க. ஓகேவா?
10 ஓப்பனிங் இருக்கா, 10 பேர் கிடையாதுங்க மார்க்கெட்ல. ஓகே, எல்லாம் பைத்தான் ஜாவாக்கே போறது. எக்ஸாக்ட்லி. அண்ட் மூணாவது JavaScript ஃப்ரேம்வொர்க்ஸ் சொல்லக்கூடிய வெப் டிசைனிங், ஃபுல் ஸ்டாக் இந்த மாதிரி ஏரியா லேர்ன் பண்றது ரொம்ப நல்லது. ஓகே சார். இந்த மாதிரி தான் படிக்கணுங்க. சரி சார். அப்பனா இந்த கோடிங் லாங்குவேஜ் சூஸ் பண்ணி படிக்கிறாங்கல்ல சார், அந்த கோடிங் லாங்குவேஜை படிச்சு முடிக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு பெஸ்ட் வே இருந்தா சொல்லுங்க சார், எப்படிதான் படிக்கணும் அப்படின்ற மாதிரி. சரி, ரொம்ப சிம்பிளுங்க. நீங்க கோடிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து முதல்ல வந்து ஒரு கோடிங்கை நீங்க லேர்ன் பண்ணும்போது தெரிஞ்சுக்கோ. ஃபர்ஸ்ட் முறை வந்து ஒரு கோடிங்கை எப்படி நல்லா இருக்குன்னு தெரிஞ்சுக்கோ. தெரிஞ்சுக்கிட்டு 2வது முறை வந்து அதை வந்து புரிஞ்சுக்கோன்னு சொல்லாம புரிஞ்சுக்கிறதுங்க. ஓகே. ஸோ தெரிஞ்சுக்கோ, ஓகே இப்படிலாம் இருக்குமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அது முதல்ல அதுக்கப்புறம் 2வதா புரிஞ்சுக்கோ. அண்ட் 3வது முறை தான் நீ படிக்கவே ஆரம்பிக்கணும். படிச்ச கோடிங்கை வந்து அவன் வந்து செஞ்சு பார்க்கணும். இங்க பிரச்சனை எங்க இருக்குன்னா வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படியே வந்து லேர்ன் பண்றது அப்படின்னா வந்து ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. ஸோ யூடியூப் மாதிரி வீடியோஸ் பண்ணலாங்க. அண்ட் 2வது பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸுக்கு வந்து கிளாஸஸ் அட்டன் பண்ணி லேர்ன் பண்ணிக்கிறாங்க. 2வது ஆப்ஷன் தான் பெஸ்ட். ஏன்னா இந்த மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட நீங்க லேர்ன் பண்ணும் போது வந்து எல்லா ஆங்கிள்லயுமே நாங்க சொல்லி கொடுத்து அண்ட் 2வது பார்த்தீங்கன்னா ப்ராக்டிகலா அவனை செய்ய வச்சிருவோம். லேர்னிங் வந்து 2ஆ நம்ம பிரிக்கலாங்க. ஒன்று ஆக்டிவ் லேர்னிங் அண்ட் பாசிவ் லேர்னிங் இருக்கும். பாசிவ் லேர்னிங்னா என்ன? ஒரு வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கிறது தான். ஒரு வீடியோ பார்க்கறதுனால நீ தெரிஞ்சுப்ப, உனக்கு செய்ய வராது. ஆக்டிவ் லேர்னிங்னா என்ன தெரியுமா? அந்த பார்த்ததை வந்து அப்படியே ப்ராக்டிகலா ப்ராஜெக்டா செய்யறதுங்க. ரியல் டைம் இன்டர்ன்ஷிப்பா பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும் போது தான் வந்து அவன் ஆக்டிவ் லேர்னரா மாறும். 70 to 80% ஆஃப் சக்சஸ் ரேட் அவனுக்கு கிடைக்கும். அதனால கண்டிப்பா வந்து ஒரு டெக்னாலஜி படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வந்து எக்ஸ்பர்ட்ஸை மீட் பண்ணுங்க. மீட் பண்ணி அந்த டெக்னாலஜி வேலிடா, அது நான் படிக்கலாமா, எனக்கு அது பிரயோஜனமா, ஃபியூச்சர் இருக்கா இல்லையா, அண்ட் எனக்கு வேலை கிடைக்குமான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை லேர்ன் பண்ணிக்கிட்டு அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் லேர்ன் பண்ணது மட்டும் பார்த்தாதுங்க, அதில் ப்ராக்டிக்கல் இன்டர்ன்ஷிப் பண்ணி டெக்னிக்கலாக ஸ்ட்ராங் ஆகிட்டு அவங்ககிட்ட இன்டர்வியூ கைடன்ஸ் அட்டன் பண்ணி ரெஸ்யூம் தயாரிக்கிறதுக்கு கைடன்ஸ் வாங்கிட்டு ஏடிஎஸ் பண்ணி ரெஸ்யூமா அண்ட் அவங்களோட கைடன்ஸை வேலைக்கு போனீங்கன்னா பர்ஃபெக்டா இருக்கும். இது எல்லாமே நம்ம கம்பெனி காஷிவ் இன்ஃபோடெக் பண்றோம். இவங்க எல்லாருமே அந்த மாதிரி படிச்சு பிளேஸ் ஆனவங்க தான் நம்ம கம்பெனில. ஓகே சார். சார் நீங்க சொன்னதை வச்சியும் நான் ரியல் டைம்ல என்னோட சுத்தி இருக்கவங்களை பார்த்ததை வச்சும் நானும் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்க யூடியூப் போனீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் வீடியோஸ் இருக்கு. ஆனா ஒரு சேனல்ல ஒரு பிளேலிஸ்ட்ல 50 வீடியோ இருக்கும், இன்னொரு சேனல் 100 வீடியோ இருக்கும். அது வேற வேற டாபிக்ஸை வேற கவர் பண்ணிருப்பாங்க. அது ரெண்டையும் பார்த்தாலே பாதி பேர் ஓடிடுறாங்க. நான் பார்த்த வரைக்குமே என்னோட ஃப்ரெண்ட்ஸே அந்த வீடியோவை பார்த்துட்டு என்ன இவ்வளவு இருக்கு, இவ்வளவையும் படிக்கணுமா அப்படின்ற மாதிரி அதை விட்டு ஜம்ப் பண்ணி போகணும்னு தான் பாக்குறாங்க. இல்ல அதோட பாத்தீங்கன்னா யூடியூப்ல இருக்கிற வீடியோஸ்ல இருக்கிற பெரிய டிராபேக் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து அந்த வீடியோ கொடுத்தவன் யாருன்ற ப்ரொஃபைல். ஓகே. ஏன்னா நம்ம படிக்கிறோம்னா சொல்லி தரவனுக்கு ஒரு தகுதி இருக்கணும். தகுதினா வந்து ப்ரொஃபைல். ஓகேவா? இங்க வந்து வேற ஒரு யூடியூப் சேனலை பார்த்துனால லேர்ன் பண்ணிட்டு இவன் இன்னொருத்தன் வந்து ஒரு யூடியூப் வீடியோ பண்ணிருப்பான். அவனை அதை பார்த்துக்கிட்டு அவன் தான் பான்னு எல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவன் சொல்றது கரெக்டா இல்லையா, அவனுக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ண தெரியுமா இல்ல எதுவுமே தெரியாதுங்க. சரி, இப்ப நிறைய யூடியூபர்ஸ் வந்து எவ்வளவுங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்க? இப்போ நான் பாத்தீங்கன்னா வந்து 24 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஓகேவா? இந்த மாதிரி ப்ரொஃபைலை கண்டுபிடிச்சு அவங்ககிட்ட படிக்கிறது வேறங்க. நீ யூடியூப்ல எவனோ ஒருத்தனோட வீடியோ பாக்குறது வேறங்க. ஓகே. முன்னாடி இன்ட்ரோ கொடுத்தப்பவே இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரி இருக்கவங்களுக்கு இது ஓகே சார். அப்ப கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரியே இல்லாம நான் வந்து ஐடிக்குள்ள போகணும்னா அப்படி முடியுமா? கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரி கண்டிப்பா தேவை. ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஐடில ஒர்க் பண்றவங்கள 40 to 45% நான் ஐடி நான் சிஎஸ் பேக்ரவுண்ட் தாங்க. ஏங்க இவங்க பாருங்க, இவங்க எல்லாமே டிப்ளமாங்க, மெக்கானிக்கலுங்க, சிவில் டிபார்ட்மெண்ட்டுங்க, பயோடெக்னாலஜிங்க, இவங்களும் வேலைக்கு போயிருக்காங்களே நம்ம கம்பெனில படிச்சு. சரிங்க, பாருங்க டிகிரிக்கோ வேலைக்கு போறதுக்கு சம்மந்தம் கிடையாது. ஸ்கில் இருந்தா வேலை கிடைக்கும். சரிங்களா? ஓகே. அதனால ஸ்கில்ல டெவலப் பண்ணீங்க, டிகிரி பத்தி கன்சிடர் பண்ணாதீங்க. சிஎஸ்சியா இருந்தா நல்லது, அதுக்காக அதனால வேலை கிடைக்கின்றதுலாம் சும்மா அதெல்லாம் உண்மை கிடையாது. ஓகே.
கோடிங் கத்துக்க ஆரம்பிக்கிறவங்க அதை முடிக்கிறதுக்கு முன்னாடியே டிராப் பண்றாங்கன்னா அவங்க பண்ண மிஸ்டேக்ஸ் என்னவா இருக்கும் சார்? என்னன்னா வந்து ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, அந்த கோடிங் வந்து எனக்கு பெனிஃபிட்டா இருக்குமா இல்லையா, என்னால முடியுமா இல்லையான்றத அனலைசிஸ் பண்ண மாட்டேன்றாங்க. ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, நிறைய கோர்ஸ்லாம் இருக்கு. இந்த மேர்ன் ஸ்டாக்னு இருக்கும், உலகமாக ஃப்ராடு கோர்ஸ் இது. ஓகே. மேர்ன் ஸ்டாக்னு அது ஏன் அப்படின்னா மார்க்கெட்ல இல்லாதது. சரிங்களா, ஓகேவா? அந்த இவனுங்க என்ன பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தப்பான கோர்ஸ். டெஸ்டிங் வாஷ் அவுட் ஆயிடுச்சுன்னு உங்களுக்கே தெரியும் ஐடில. சில பேர் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் படிக்கிறதுக்கு ஸ்கோர் சென்டருக்காக சஜஷன் கொடுப்பாங்க. ஒண்ணு சரிங்களா, ஓகேவா? ஸ்னோஃபிளேக் ஸ்கீமானுவான். டேய் இது ஏன்டா நடத்துறீங்க? என்ன மாதிரி டிபிஎஸ்ங்க 7-8 வருஷங்கள் மட்டும் தான் படிக்கணும். அது அதை படிக்க வச்சுக்கிட்டு இருப்பானுங்க. ப்ரொடக்ஷன் சப்போர்ட்னு உலகமாக டுபாக்கு ஒரு கோர்ஸ் வச்சிருப்பானுங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எஸ்டிஓ லினக்ஸ் நம்ம சென்டர் அது ஃப்ரீ தான். அது அப்புறம் ப்ரொடக்ஷன் சப்போர்ட் நான் ஃப்ரீயா தான் நடத்திட்டு இருக்கேன். ஓகே, இது வந்து ஒரு கோர்ஸ் வச்சு நடத்திட்டு இருப்பானுங்க. அவனுக்கு தேவையான ஆளை பிடிச்சி ஏமாத்தி காசு படிக்கிறதாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வந்து மேர்ன் ஸ்டாக்னு ஒண்ணு இருக்கும். இது எல்லாமே வந்து மார்க்கெட்ல இப்ப அவுட்டு. இததான் வந்து இப்ப ஸ்கோப்புன்னு சொல்லி இடிஎல் டெஸ்டிங் வானுங்க. இதெல்லாம் காமெடியான கோர்ஸுங்க. இதுல வந்து மக்களை வந்து கொண்டு போய் திணிச்சு அவனை வந்து 80% ஆஃப் தி பீப்புள் ஃபெயில் ஆகிறதுக்கு காரணமே தப்பான கோர்ஸ் தான். அண்ட் ரெண்டாவது பாத்தீங்கன்னா வந்து 70% மேல ஃபெயில் ஆகிறதுக்கு காரணம் வந்து கான்செப்டே அவன் படிச்சிருப்பான், அவனுக்கு ப்ராஜெக்ட் பண்ண தெரியாது. அண்ட் 50% ஆஃப் தி பீப்புள் மட்டும்தான் சக்சீட் ஆகுறாங்க ஒரு கோர்ஸ் படிக்கிறவன். எதனாலன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த 50% பீப்புள் மட்டும் தான் கான்செப்டை மட்டும் லேர்ன் பண்ணாம ப்ராஜெக்டும் பண்ணி ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர் எடுத்து அது மூலமா வேலைக்கு போறவங்க. ஓகே சார். எஸ், சரி சார். இப்போ எல்லாமே நான் கேட்ட கொஸ்டின்க்கெல்லாம் ஆன்சர் பண்ணிட்டீங்க, அவங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா கடைசியா நம்ம ஒரு ரோட் மேப் போட முடிச்சல சார். இப்போ ஒரு கோடிங் ஸ்டார்ட் பண்ணி அது ஐடி ஜாப் வரைக்கும் கொண்டு போகணும்னா அதுக்கான ரோட் மேப் மட்டும் சொல்லிடுங்க. சரி, ரொம்ப சிம்பிள். நான் முன்னாடியே உங்களுக்கு சொன்னதாங்க. முதல்ல வந்து டெக்னாலஜி சரியா கண்டுபிடிங்க. சரியான எக்ஸ்பர்ட்டை போய் மீட் பண்ண, என்ன டெக்னாலஜி படிக்கணும் அது கேட்டு தெரிஞ்சுக்கோ. அந்த டெக்னாலஜி வந்து உன் டிகிரிக்கு உன்னோட இயர் ஆஃப் பாஸ்வேர்டு உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல மேட்ச் ஆகுதான்னு பாருங்க. அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி எடுத்து லேர்ன் பண்ணிக்கிட்டு, அண்ட் ரெண்டாவது பாத்தீங்கன்னா வந்து அதுல வந்து இன்டெப்தா லேர்ன் பண்ணிக்கங்க. இன்டெப்தா லேர்ன் பண்ணிட்டு அதுக்கு ஃபியூச்சர் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு லேர்ன் பண்ணிட்டு எக்ஸ்பீரியன்ஸை அதுல வந்து கெயின் பண்ணுங்க. ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸுங்க, எவ்வளவு இன்டர்ன்ஷிப் பண்ண முடியுமோ பண்ணுங்க. அதெல்லாம் லேர்ன் பண்ணிக்கிட்டு அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து லைக் இன்டர்வியூக்கு பக்காவா அது ரிலேட்டட் ட்ரெயின் ஆகுங்க. ட்ரெயின் ஆகிட்டு பக்காவான ரெஸ்யூம் 80 ரெஸ்யூம் இருந்துச்சுன்னா வேலைன்றதுலாம் ஒரு விஷயமே கிடையாதுங்க. அந்த வார் இருக்கு, இருக்கு, அதெல்லாம் சும்மா டைம் பாஸ் சொல்லுவானுங்க. வேலைக்கு போ, அதான் உண்மை. திறமை இருக்கவனுக்கு வேலை கண்டிப்பா கம்பெனில காத்துட்டு இருக்குங்க. நிறைய கேள்வி கேட்டு நானும் டயர்ட் ஆயிடுங்க. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நான் நம்புறேங்க. உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் வேணா வந்து என்னோட கான்டாக்ட் நம்பர், இமெயில் ஐடி அண்ட் லைக் இன்ஸ்டா அக்கௌண்ட் கொடுத்துருக்கேன். கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நாம ஜெயிப்போம், நம்பிக்கையோட போராடுங்க. ஸோ வெற்றி நமதாகட்டும், நாம் வீழ்ந்தாலும் நம் இனம் மாட்டேங்க. வாழ்க தமிழ். நன்றி சார். இப்போ நம்ம பார்த்த பாட்காஸ்ட் ரிலேட்டடா நிறைய கொஸ்டின்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருக்கீங்க. அதுக்கான ஆன்சர்ஸ் ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட், கோடிங் ஸ்டார்ட் பண்ண பெஸ்ட் வே என்னன்னு கேட்டிருக்கீங்க. ஃபர்ஸ்ட், நீங்க எந்த கோடிங் லாங்குவேஜ் படிக்க போறீங்க அப்படிங்கறத செலக்ட் பண்ணுங்க. அதுல ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணுங்க. எக்ஸாம்பிளுக்கு பைத்தான் அப்படின்னு எடுத்துக்கோங்க. அதுல சின்ன சின்ன ஸ்டெப்ஸா ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட்டா ப்ராஜெக்ட் வரைக்கும் போறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ லாங் ஜம்ப்ஸ் எல்லாமே எடுத்துக்க வேணாம். அதாவது பெரிய முக்கியமான டாபிக்ஸ் படிக்க போறதுன்னா போக வேண்டாம். எந்த லாங்குவேஜ் ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. பிகினர்ஸா இருக்கீங்க அப்படின்னா பைத்தான் லேர்ன் பண்ணுங்க. வெப் டெவலப்மெண்ட் சைட் போறீங்க அப்படின்னா HTML CSS ட்ரை பண்ணுங்க. அண்ட் ஆப் ஏதாவது நீங்க பில்ட் பண்ண போறீங்க அப்படின்னா ஜாவா இல்லைன்னா காட்லின் ட்ரை பண்ணி பாருங்க. கோடிங்க்கு மேக்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்கணுமான்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா இல்லைங்க. இங்க வந்து லாஜிக்ஸ் தான் முக்கியம். மேக்ஸை விட லாஜிக்ஸ் இங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டேட்டா சயின்ஸை தவிர மீதி எல்லாத்துக்குமே மேக்ஸ் அவ்வளவா தேவைப்படாது. லேப்டாப் இல்லாம கோடிங் லேர்ன் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்கீங்க. ஸோ கண்டிப்பா லேர்ன் பண்ண முடியும். அதுக்கு மொபைல் ஆப்ஸ், ஆன்லைன் ஐடி எல்லாமே இருக்கு. பட் லேப்டாப் இருந்தா ரொம்ப ரொம்ப பெட்டரா இருக்கும் உங்களுக்கான லாங் டேர்ம் கோலுக்கு. டெய்லி எவ்வளவு நேரம் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. மினிமம் 2 to 3 மணி நேரமாச்சும் இங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். உங்களோட கன்சிஸ்டன்சி தான் உங்களுக்கான கோடிங் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். கோடிங்கை எவ்வளவு டேஸ்ல லேர்ன் பண்ணிக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ பேசிக்கா ஒரு 30 days இருந்தா போதும், நீங்க பேசிக் லேர்ன் பண்ணிட முடியும். அண்ட் கான்ஃபிடன்ஸ் லெவலை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா 3 to 6 months அதை படிச்சு அதிலே ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிருக்கணும். ஸோ பிகினர்ஸ் பண்ற காமனான மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நிறைய டுட்டோரியல் வீடியோஸ் பார்த்து ப்ராக்டிஸே பண்ணாம இருந்தீங்கன்னா அதுதான் நீங்க பண்ற மிஸ்டேக்கா இருக்கும். நீங்க பார்த்துக்கிட்டே இருந்து பில்ட் பண்றது லெஸ்ஸா இருந்ததுன்னா அதுதான் முக்கியமான ப்ராப்ளமே. இங்க கோடிங் ப்ராக்டிஸ் எங்க பண்றது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ ஹேக்கர் ரேங்க், லீட் கோட், கோட் ஸ்டுடியோ இந்த மாதிரியான வெப்சைட்ஸ்லாம் ஆல்ரெடி அவைலபிளா இருக்கு. இதுலயே போயிட்டு நீங்க கோடிங் ப்ராக்டிஸும் பண்ணிக்கலாம். என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் பண்ண போறேன், என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ கால்குலேட்டர் ஆப் ட்ரை பண்ணி பாருங்க. டூ ஆப்பை பில்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. இல்ல பேசிக்கான ஏதாச்சும் ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் பண்ணாலே போதும், நீங்க ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஈஸியா முடிச்சிடலாம். ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாக சொல்ல ஆசைப்படுறது, இவங்க எல்லாமே நம்மகிட்ட படிச்சு பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ்.